guys, welcome back. எனக்கு நம்ம சினிமா டிக்கெட் சேனல்ல இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமா டிக்கெட்ல ஒரு வீடியோ வந்திருக்குங்க. ஒரு படத்தோட ரோஸ்ட் தான். யாரு என்ன படம் அப்படின்னு பார்த்தா பவர் ஸ்டாரோட ஒரிஜினல் கெட்டப்ல முடி எதுவும் இல்லாம ஒரு தம்ப்நெயில்ல இருக்காரு. அவர் நடிச்ச படமா என்னடா அது அப்படின்னு பார்த்தா எங்க இருந்துடா புடிச்சிங்க இவனை, உனக்காக ஒரு கவிதை, அதான் படத்தோட பேரு. உனக்காக ஒரு கவிதை மூவி ரோஸ்ட் பவர் ஸ்டார் அலப்பறைகள் அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன ஏது அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு 27 மினிட்ஸ் வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. நம்ம கேள்வியே படல இந்த படத்தை பத்தி. இப்படி ஒரு படம் வந்ததே தெரியாது, இது படமானு கூட தெரியாது. இவர் எங்க இருந்து பிடிச்சாரோ தெரியல. நேற்று இன்ஸ்டாகிராம்ல 3 பேர் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே சினிமா டிக்கெட் வீடியோ செம ஃபன்னா இருக்கு, ரியாக்ஷன் போடுங்க 3 பேர் கேட்டீங்க. நான் வந்துட்டேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் பவர் ஸ்டார் தெரியும். பணம் இருந்தா யார் வேணும்னாலும் நடிக்கலாம்ங்கிறதுக்கு உதாரணமா ஒருத்தர் தமிழ் சினிமாவுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. ஆனா பவர் ஸ்டார் முதல்ல தமிழ் சினிமால அறிமுகப்படுத்தின அந்த மகா பிரபு யாருன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியல சார். அப்பேற்பட்ட அந்த மாஸ் யூத் ஐகான் வினோத் குமரன் தான் இன்னைக்கு நம்ம கண்டென்ட். யூத் ஐகான் வினோத் குமரன் இவர் தான் பவர் ஸ்டாரோட படத்தோட டைரக்டரா? பவர் ஸ்டாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே இவரா? வைரவன் ஜிந்தா மாதிரி கையில காசை வச்சுட்டு நமக்கு நடிப்பு வரலனாலும் ஒரு சினிமாவை தானே தயாரிச்சு நடிச்சு அவங்க வெறிய தீர்த்துக்கிற வரிசையில நம்ம வினோத் குமரன் கதை எழுதி நடிச்சு தயாரிச்சு உனக்காக ஒரு கவிதை அப்படிங்கிற இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல மெயின் மேட்டர் என்னன்னா, சச்சின் தளபதி மாதிரி இதுல இந்த ஹீரோ கேரக்டர் ட்ரை பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ண உடனே பொள்ளாச்சி ஹைவேல ஒரு 40 வயது மிக்க இளம் ஜோடி திருட்டு கல்யாணம் பண்றதுக்காக பைக்ல பறந்துட்டு இருக்க. வழக்கம் போல ஒரு குரூப் டாடா சுமோல சேஸ் பண்றாங்க. நான் பிறந்து தெரியுது, இப்படி ஒரு கதையை கேட்டதே இல்ல. இப்போ இந்த எவனோ ஒருவனோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. அவசரத்துல இப்போ பைக்கு கீழே போட்டுட்டு கோயிலுக்குள்ள ஓடணும். லோ பட்ஜெட் தான் நம்மளால ஒதுக்கி இருப்பாரு போல. பூ மாதிரி பைக்கை கீழே படுக்க வச்சுட்டு ஓடுவாரு. பின்ன அது ப்ரொடியூசருக்கு தான் வழி தெரியும். போட்டுட்டு ஓடுறான்னு சைடு மிரர் உடஞ்சா எவ்வளவு தெரியுமா? 400 ரூபா சார் சைடு மிரர். இப்ப யாரு தர்றது? அதனாலதான் மெதுவா படுக்க வச்சுட்டு அப்போ இந்த ரவுடி குரூப் வண்டியை நிறுத்திட்டு கேமராவை நோக்கி ஓடி வர்றாங்க. டக்குன்னு தெரிச்சு விடுறாங்க. ஹீரோவா யாரோ வந்திருக்காங்க. இவன் பேர் சொல்வது கடலும் கடலும் உலகம் தாண்டிய உயரம் தாண்டிய நிலவு தலைமுட்டும் அடியால யூத் ஐகான் வினோத் குமார். அம்மா ரொம்ப லென்த்தா இருக்கு. அப்ப யாரு? அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு யூத் குமரன். இதை விட வாங்க ஒரு பேரு. இனி ஃபுல்லா நான் யூத் குமரன் தான் கூப்பிட போறேன். யூத் குமரன். அடி உலகே இந்த 40 வயது யங் கப்பலை சேர்த்து வைக்க வந்திருக்க 50 வயசு யங் ஹீரோவோட என்ட்ரி. அதுலயும் அந்த கூலர்ஸ கலட்டி போடுறதெல்லாம் டாப் நாட்சா இருக்கும். அவரும் கலட்டி வைப்பாரா? அப்படியே ஒரு ஜம்ப போட்டு தாக்குவாரு பாருங்க, நம்ம கண்ணே பற்றும். இதுக்கு நடுவுல அந்த மாப்பிள்ளை பிள்ளையாண்டா பதற மாதிரி அரக்கத்தனமான நடிப்பு போடுவாரு. இந்த ஃபைட்ல ஒவ்வொரு மொமெண்ட்டும் நீங்க உட்கார்ந்து ரசிக்கலாம். ஏங்க நடுவில் இந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணுனா கைதிகளை கூட்டிட்டு போகும்போது அந்த மக் ஷாட் எடுப்பாங்கல்ல, எல்லா பக்கமும் போட்டோ எடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஷாட் சிலுக்கு சிலுக்கு சிலுக்குன்னு 3 பக்கம் வந்தது. நான் யோசிச்சேன் இப்பதான் சண்டை போடுறது அதுக்குள்ள அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல, அது எஃபெக்ட். ஆனா ஃபைட்டை கண்டுக்காம இவங்க பாட்டுக்கு கல்யாணத்தை ஜாலியா நடத்திட்டு இருப்பாங்க. ஏண்டா ஒருத்தங்க தலைகளெல்லாம் தொங்கிட்டு இருக்கான் அவனுக்காக.
நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன் நண்பன்னாலே கெட்டவன் தான். நீ மட்டும் இல்லைன்னா கல்யாணம் நடந்துக்காதா. ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏய் நீ நல்லா இருக்க மாட்டடா. நல்லாவே இருக்க மச்சியா நாகமா போறவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. கல்யாணத்தையே எவ்வளவு சிம்பிளா பண்ணியிருக்காங்க, ஆனா இவர் உதவி பண்ணதை பெருசா கொண்டாடுறாங்களாமா. இந்த உதவி எப்போ மறக்க மாட்டோம்டா. ஆமாண்டா, நிச்சயமா இதை ஒரு பெரிய விழாவா கொண்டாடணும்டா. சரி இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 70 லட்சம் ரூபாய் செலவு வேணா. ஏய் பெரிய மனுஷன் பாக்குறேன் இல்ல ஆப்பி போடுவேன். அதாவது இப்போ இன்ட்ரோ சாங் வைக்க தான் இப்படி ஒரு லீட் கொடுக்குறாங்க. இந்த பாட்டை கொஞ்சம் போடுங்க. நம்ம ஆளுக்கு ஆட வராததுனால வேடிக்கை மட்டும்தான் பாப்பாரு. இங்க பாரு. ஏண்டா யாருக்கு இந்த ஃபங்க்ஷன் பண்றீங்களோ அந்த ஆளையே மூளை பட்டு வச்சிருக்காங்க. நீ என்ன ஆடியன்ஸ் மாதிரி பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்க, முன்னாடி வந்து பாரு, உனக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏய் யூத்து குமரா முன்னாடி வாயா. முன்னாடி வந்து ஆட சொல்லிடுவாங்க. அங்க மறந்து பேசாமையா முன்னாடி வந்து ஆட சொல்லிடுவாங்க. அவன் வேற நல்ல வெறித்தனம் ஆடிக்கிட்டு இருக்கான். நானே அவனுக்கு நம்பர் ரூபா தான் கொடுத்தேன், அதுக்கு இந்த ஆட்டம் ஆடுறேன். நீ தானே படத்தோட ஹீரோ, 2 குத்தாட்டம் போடுன்னா நான் என்ன பண்றது? அதனால நானும் பின்னாடி போய் கலவனுங்களோட நிக்கிறேன். ஆனா நம்ம ஆளு நடுவுல ரியாக்ஷன் மட்டும் கொடுப்பாரு. அதுவே 100 இன்ட்ரோ சாங்க்கு ஈக்குவலா இருக்கும். வேற மாதிரி இது கதையாக்குது இது. ஆனா திடீர்னு மக்கள் இவரை உள்ள தெளிவிட வந்து ஆட ஆரம்பிக்கிறாரு. எப்படிப்பட்ட டான்ஸ்னா ப்ரொஃபஷனல் டான்ஸ் இல்லாம குடி டான்ஸ்னு ஒண்ணு இருக்கு. போதையில ஆடுறதுக்குன்னு 4 டெம்ப்ளேட் ஸ்டெப் இருக்கும், அதை போட்டு அசுத்துவாரு. சத்தம் கேக்குது. என்னடா இது சின்ன குழந்தை ஜெட்டி மட்டும் தவிர ஆடினு அடங்க. பாட்டு முடிஞ்ச உடனே கட்டு வச்சா இவர் வயசுலயே அவங்க அப்பா அம்மா சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதிசய குழந்தை லேட்டா சாப்பிட வந்திருக்காருன்னு திட்டிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு குண்டை தூக்கி போடுவாரு பாருங்க. எனக்கு வர வேலை இல்ல, ஆத்தாளுக்கு வர வேலை இல்ல. நான் எல்கேஜி படிக்கிறேன், காலேஜ் படிக்கிறேன். நீ படிக்கிறியா? காலேஜ் எத்தனை வருஷமா படிக்கிறது? ஐயா 11 வருஷமா படிக்கிறான் காலேஜ்ல. ஆனா இது உங்க சொந்த குரல் இல்ல, உங்க சொந்த குரல்ல கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. காலேஜ் படிக்கிற 17 வயசு பையன் மாதிரியா அவர் இருக்காரு. இதுக்கே அசந்துட்டா இப்படி. இவர் படிக்கிற காலேஜ்ல இதே 17 வயசுல ஒரு மரண பிளே பாய் வில்லன் இருக்காரு. இவரா எந்த காதுல மோதிரம் போட்டா தலைவர் 2 நிமிஷத்துல உஷார் பண்ணிடுவாருமா. ஓ அப்படியா விஷயம். அங்க பாரு சம ஃபிகர் ஒன்னு வருது. அந்த பொண்ணு இவரை பார்த்து மயங்கி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல கடைசி ஒருத்தர் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அவரு. அதை விடுங்க, இந்த கருப்புல வெள்ளை கோடு போட்டு ஒரு ஐயா வந்துகிட்டு இருக்காரு. இவர் யாருங்க? புக்கெல்லாம் வச்சிருக்காரு கையில. யாருங்க அவரு? பிரின்சிபல் இப்படி கலர் சோக்கா போடலாமா? லீவ்ல வந்திருக்கேன். லீவ் நேரத்துல இங்க என்ன வேலை உனக்கு? ஐயோ, முதியோர் கல்வியா? ஓ பாக்குறப்ப அப்படிதான் தெரியுது. அது ஒரு வேலையை பாக்குது. கல்றாவியே. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுது பாருங்களேன். ஆக்சுவலி நான் ஒரு நல்ல காரியத்துக்கு வெளியே கிளம்பும் போது உங்களை மாதிரி ஒரு அழகான ஆம்பளை என்ன வந்து இடிச்சா அந்த வருஷம் பூரா எனக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சாரி, உங்களுக்கு இந்த நாள் முழுக்க நல்லதாவே நடக்காது. அழகான ஆம்பளை அடிக்கணும்ல, அதுக்கு எங்க போவீங்க இந்த படத்துல? நீங்க யூத்து குமரன் நடிச்சிருக்கீங்க. அழகா இவர் ஹேர் ஸ்டைல் என்ன, கண்ணாடி என்ன, கம்மல் என்ன, மீசை என்ன, அழகுக்கே இவர் தான் இலக்கணம். இந்த வயசுல கூட சொட்ட விழுந்தாலும் நடுமண்டையில் இருக்க முடிய நெத்தி வரைக்கும் வளர்த்து காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்க இவரை நம்ம பாராட்டியே ஆகணும்.
இந்த பேக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க போனை கையில வச்சிருப்பான், கேனத்தனமா அது சிம்மோட கிஃப்ட் பண்ணுவான். இனிமே இந்த வருஷம் ஃபுல்லா எனக்கு எல்லாமே நீதான், அதனால this is my first gift. ஆமா நீங்களா யாருடா? நாங்க யாரா? இந்த மாதிரி கேனத்தனமான கேரக்டர்லாம் இந்த சுடர் சினிமாலயே நீங்க பார்க்க முடியாது. இந்த பிளே பாயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அல்ட்ரா லெவல் தாத்தா ஸ்டூடண்ட்ஸ். அருமைக்கை ஆறுமுகம், பங்கு குமார். ஐயோ அனிமல்ஸ் பேர பூரா அல்லக்கை யாரும் உங்க ஆத்தா அப்பா உங்களுக்கு பேரை வைக்கலையா? வண்டி ரெடி, அண்ணியும் ரெடி. மாப்பிள்ள அப்புறம் என்ன, வண்டி எடுத்து ஜாலியா ஒரு ட்ரிப் போ. உட்காரு உட்காரு. கொடுத்து வச்சோண்டா. ஏய் வாடா போய் கும்மி அடிக்கலாம். இது என்ன அசிங்கடா இது? என்ன காமாதே? அது ஒண்ணு ஹீரோ கேங்ல ஹீரோ தான் மாசு. அங்க ஒரு கேங்க. ஹாய்டா. ஹாய். ஹாய் மச்சி. ஹாய்டா மச்சான். நீ நல்லா படிக்கிற பையன் ஃபீல் பண்ணலாம். என்னதான் காலேஜ் ஸ்டூடெண்டா சொட்டையும் தொப்பையும் மறைச்சிட்டு நடிச்சாலும் உள்ள இருக்க பிற்போக்குத்தனமான பூமர் குணத்தை மாத்த முடியுமா? முடியாது. எதுக்கடி துப்பட்டா போட்டு வரீங்க? மாற மறைக்க தானே, அதை விட்டு கோமத்துக்கு மாதிரி சொங்க விட்டு வரீங்க. டேய் என்ன படிக்க வந்தா உன் மயிறு வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதாடா தாத்தா. சும்மா வர கூட்டு வரீங்க, பார்க்கணும்னு சொன்னீங்களா பார்க்க வேணாம்னு சொல்றீங்க? போய் படிடா. என்ன பார்க்கணும்னா மூடாம வாங்க, பார்க்க வேண்டாம்னா மூடிட்டு வாங்க. அதான் உங்களுக்கு நல்லது, எங்களை பத்தி யூத்துக்கு நல்லது. சுருப்பு பிஞ்சு உனக்கு சொட்ட மண்ட நாய. நீ இவ்வளவு நேரம் பேசுறது கூட மன்னிக்கலாம்டா. எங்கிற மாதிரி யூத்துக்கு மயிறு வெளியே போடா. பண்ணிட்டான் காலேஜுக்கு. ஓடாத விக்கி கலண்டர் நடந்து போ. நல்லா பேசிட்டு போறேன்னு பார்த்தா கடைசியில எங்கிற மாதிரி யூத்துங்க. என்னடா டயலாக் எழுதி வச்சிருக்கீங்க நீங்க எல்லாம்? நாய நாய வந்துட்டான் காலேஜுக்கு. யூத் குமாரன் ஹீரோவா வந்தா அப்படிதான். பேத்தி இறக்கி விட்டோமா போனமான்னு இருக்கேன். பேத்தி வயசுல இருக்கிறவங்க கூட ரேக்கிங் பண்ணிட்டு இருக்க. கலட்டு கபோதி கம்மு நாட்டி நாய் துப்பு கட்ட தோசி வெளியே போட. எங்களை பத்தி யூத்துக்கு நல்லது, எங்களை பத்தி யூத்துக்கு நல்லது. இந்த கிறுக்கனை கம்பேர் பண்ணும்போது இந்த வில்லன் பரவாயில்ல போல. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தா. ஹீரோயின் யாரு தெரியுமா? நம்ம லாலா கடை சாந்தி தான். இவங்களுக்கும் ஹீரோ மாதிரியே ஒரு மகத்தான கேரக்டர். எப்படின்னா நம்ம ஹீரோ வழக்கம் போல ஒரு பொண்ணை கூப்பிட்டு பிற்போக்குத்தனம் பண்றாரு. அவளை கூப்பிடு. என்ன ட்ரெஸ் இது? சரி கொஞ்சம் இங்க என்னடா நடக்குது? நீ ஸ்டூடெண்டா இல்ல என்ன டிசிப்ளினரியா? போற வரவங்க எல்லாம் முடிஞ்சு என்ன ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்ங்கற நாய பென்ஷன் வாங்கிட்டு போய் படுறாத பக்கம். உன்னை எதுக்கு கூப்பிட்டாங்க? பின்னாடி திரும்பி நிக்க சொல்லி. தலை சிவனாங்கடி அவ்வளவுதான். நான் வேற என்னமோ நினைச்சேன். ஐயோ என் மனசுக்குள்ள தீய வச்சா. ஐயோ என்னையா இந்த படத்தை பத்தி வந்துருக்க? அம்மனு படத்தை பாரியா போகும்போது சும்மா கும்முன்னு சார்ஜர் வீட்டுக்கு போலாம். அப்போ அந்த பொண்ணே இந்த பொண்ணை டிச் பண்ணுது. பசங்க சொல்லி தப்புலடி. அறிவு இருக்கு அவனுக்கு. பொண்ணுனா இப்படி ட்ரெஸ் பண்ணுது. கதவு ஜன்னல் கண்ணாடின்னு பொண்ணுனா பொண்ணு மாதிரி இருக்கணும். நீங்க தானே லாலா கடை பாட்டில் ஆடுனது? அது நீங்க எல்லாம் உங்க ட்வின் சிஸ்டரா? அந்த படத்துல வாங்கின காசுக்கு ஒரு குத்து, இந்த படத்துல வாங்கின காசுக்கு ஒரு குத்தா? இப்ப நம்ம வில்லன் என்ன பண்றாருன்னா ஹீரோயினுக்கே ரூட் விடுறாரு. என் நட்சத்திரம் ரோகிணி. என்ன சுத்தி ஒரே பொண்ணுங்க கூட்டம் தான். ஆனா நான் சுத்துற ஒரே பொண்ணு நீங்க தான். பிகாஸ் நான் உங்களை நேசிக்கிறேன். ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஆனா ஹீரோயினுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சுன்னு ஒரு பாம போடுது. எங்க அப்பா ஒரு பையனை முடிவு பண்ணி நிச்சயதார்த்தம் முடிஞ்சு மோதிரம் கூட மாத்தியாச்சு. தேங்க்யூ.
அப்ப நான் இல்லையா? அட பாவிகளா. சார் அவங்களுக்கு பையன் கிடைச்சாச்சா, நீங்க போலாம் தாத்தா. இப்படிதாண்டா அசிங்கப்படுறதுதான் வாழ்க்கையில. அந்த மாப்பிள்ளை இருக்கான் பாருங்க, அவன் தான் என்னோட ஃபேவரட் கேரக்டர். தெளிவா சொல்றேன், மைண்ட்ல நான் சொல்றத அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாப்பிள்ளை ஒரு நார்த் இந்தியன், செம்ம பணக்காரன், தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், அப்படிப்பட்ட ஒரு ஆளு. இப்ப அந்த வடக்கு அழகனை காட்டுறேன், நீங்க நினைச்ச மாதிரியே இருக்கானான்னு பாருங்க. ஏம்மா எனக்கு ஒரு பையனை பார்த்துருக்காங்க, மாமனார் கூட எங்க போய்கிட்டு இருக்க? இவர் தான் அந்த பையனு. இதுக்கு அந்த வில்லன் பரவாயில்ல போல இருக்கு. ஏன்டா அந்த படத்துல ஒரு பையன் கூட நடிக்கலையாடா? இதுல யாரு வில்லன் யாரு ஹீரோன்னே தெரியலையே. வில்லன் டீசெண்டா ப்ரப்போஸ் பண்றான், ஹீரோ எல்லாரும் எங்க கூப்பிட்டு ரேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ மாமனாரோட சுத்திக்கிட்டு இருக்க. என்னமோ படம் இது, உனக்காக ஒரு கவிதையா? ஆஹா. அவர் வடக்கேனா தமிழ் தெரியாதா அவருக்கு? ஓஜி வடக்கன் சுனில். சும்மா ஏதாவது பேசிட்டு வரலாம். நீ வண்டியை ஓட்டுறியா இல்ல ஆட்டுறியா? அந்த பூவெல்லாம் இங்க எங்க போகுது? இந்த குடுக்க குடுக்குறாங்க, ரேஸுக்கா போயிட்டு இருக்க? பாத்து கேளு. சொல்லிருப்பாரு. ஆமாங்க, அவர் அப்படிதான் சொன்னாரு. இவன் குப்பத்துல பிறந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவன். இவங்க குடும்பமே கூவ குடும்பம். எப்படி மாசா கேப்டனா? ஹிந்தி ஸ்லாங் பிரிப்பாரு. நல்லா தானே இருக்கு, புரியலையா? நீங்க தமிழ் தானே? ஏண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹிந்தி பேசுற, தமிழான்னு கேட்டேன். நீங்க கஷ்டப்பட்டு வாயில ஜாங்கிரி சுடும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். மாப்பிள்ளை ஒரு ரகம்னா பொண்ணோட அப்பனை கொஞ்சம் பாருங்க, டாப் கிளாஸா இருக்கும். ஆமா, நீ காலேஜ் வந்துட்டார்ல, இனிமே கலக்குதான். பவருக்கு ஃபர்ஸ்ட் படம், அதனால பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சின்ன பொண்ணு அப்படிதான் இருப்பா மாப்ள. அவன் பேசி எல்லாம் சரி பண்ணிடலாம். சரி பண்ணணும். காபி சாப்பிடுறீங்களா? கொண்டு சாய் போல வந்து இவன் வேற பவசாரோட ஃபர்ஸ்ட் படம். எப்படிப்பட்ட கேரக்டர்னா காசை வாங்கிட்டு தான் பொண்ணையே செட் பண்ணி கொடுக்க பார்த்துட்டு இருக்கான். இன்னும் இதை விட அதிகமா எவனாவது பணம் கொடுத்தா அவனுக்கும் கொடுத்து. யோ இதான் ஒரிஜினல் வீடியோல மிக்க போட்டு இவரை கூட வாங்கி விக்கலாம், நல்லா இருந்திருப்பாரு. இந்த படத்துலதான் அவருக்கு ஐடியாவே வந்திருக்கு ஹீரோ ஆளாட்டு. இவர் பார்த்துருப்பாரு, யாரு இவங்க எல்லாம் ஹீரோ ஸ்டூடெண்ட்டுங்கிறாங்க, அப்போ நான் மட்டும் என்ன குறைச்சலா அப்போட்டு அத்தை ஹீரோவா இருக்காரு. மோட்டிவேட் பண்ணது சுனில்குமார், யாரு யூத் குமார் எல்லாம் தான். அப்படிப்பட்ட தெரிமாஸ் கேரக்டர்ல அறிமுகமாயிருக்காரு பவர். சூப்பரப்பா. என்னடா பெத்த பொண்ணு இப்படி சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க மாப்ள. அவளை படிய வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. எல்லா கேரக்டரையும் இப்போதான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஒரே ஒரு மிரட்டல் கேரக்டர் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. எக்ஸாம் தான் முடிஞ்சிருச்சே, அப்புறம் என்ன இன்னொருத்துல உட்காந்து படிச்சிட்டு இருக்க? ஜனாதிபதி கையால அவார்டு வாங்கணும் அங்கிள், அதனாலதான் படிச்சிட்டு இருக்கேன் அங்கிள். அடேங்கப்பா, செஞ்சு குழந்தை ஜனாதிபதி கையில அவார்டு வாங்கணும். குழந்தையா காட்டாம ஓவரா கிளவி ரேஞ்சுக்கு காட்டுவாங்க. நம்ம நாட்டுக்காக எவ்வளவு பாடுபட்ட தலைவர்கள்ல அன்னை தெரசாவும் ஒருத்தவங்க. அவங்க வாழ்க்கை வரலாறு படிச்சப்ப இன்னும் எனக்கு நம்பிக்கை அதிகமாகுது அங்கிள். குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு கொள்ளக்காரன் என்னடா நடக்குது இந்த நாட்டுல? இந்தம்மா பாலை குடிச்சிட்டு வந்து படு. மம்மி மம்மி இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வரேன். சரி சீக்கிரமா படிச்சுட்டு வந்து படு. அதாவது சச்சின் படத்துல நம்ம தளபதி கேரக்டர் மாதிரி தான் இந்த ஹீரோவை டிசைன் பண்ணிருக்காங்களாமா. அதுல ஒரு குட்டி பாப்பா வரும், அந்த மாதிரி இவருக்கு இந்த பாப்பா. ஹீரோயினை உஷார் பண்ற பிளான் சொதப்பலானதுனால இப்போ பழைய காலத்து டெக்னிக் ஒன்று யூஸ் பண்றான் இந்த கிறுக்கு வில்லன். ஒண்ணு பண்ணலாமே, நாம ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இதையே ஒரு பெரிய வில்லத்தனமான நினைச்சு இப்போ எப்படி பில்டப் பண்றான் பாருங்க. சூப்பரா பேசி அவளை கவுத்துடா. அதுதான்டா ராக்கி. முதல்ல LLR வாங்குவேன், அப்புறம் 8 போடுவேன், அப்புறம் லைசன்ஸ் வாங்குவேன், அதுக்கப்புறம் வண்டியை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். அதானே உலக வழக்கம்.
எல்லாருமே LLR எடுத்து தான் லைசன்ஸ் எடுப்பாங்க. இதெல்லாம ஒரு பஞ்சுன்னு பேசிட்டு இருப்பான். ஓடி போயிரு கொச்சு மேல போய் போற ஓடா இது வெளியிட்டு பேசுறேன். இதுக்கப்புறம் ஹீரோயினா ஆபாசமா வர்ணிச்சிட்டு இருப்பான். அப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு புதுவிதமான ட்விஸ்ட். அவ சைஸ் 36 26 36 அவ தலை ஓ ஏஜ் 76 96 206 வீட்டுக்கு போனா கிளட்டு போயலே எரிச்சலா இருக்கிற உங்களை எல்லாம் பார்க்கும்போது. என்னடா புக்கு கையில வச்சிருக்கீங்க? டெலிஃபோன் டைரக்டரி தான். எல்லாரும் ஒத்த புக்கை வச்சுட்டு காலேஜுக்கு வர்றாங்க. மிச்ச புக்கலாங்கடா அவரோட முடிய பாருங்க. நீ எல்லாம் யாருடா? தலைக்கு சன்சில்க்கு, முகத்துக்கு கஸ்தூரி மஞ்சள், உடம்புக்கு இன்டர்நேஷனல் லக்ஸ்டா. மவனே இன்னைக்கு நீ ஜனம் கேட்ட செருப்படிதான் வாங்க போற. அவங்க அம்மாவும் அப்பாவும் ஊத்துக்குழி வெண்ணைய ஊத்தி சும்மா தளன்னு வளர்த்திருக்காங்க. டேய் அத நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. இந்த ட்விஸ்டுக்கு மேல போடுவான் பாருங்க ஒரு டைலாக். அந்த LLR லைசன்ஸ் டைலாக் தூக்கி சாப்பிடுற மாதிரி இருக்கும். இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்டா பத்த வச்சுட்டு போற. அப்ப தண்ணிய ஊத்துட்டுமா தலைவா? தண்ணிய ஊத்தாதடா, வெண்ணைய ஊத்து. நெய்யா உருகிறத நான் பாத்துக்கிறேன். இந்த பக்கம் நம்ம ஆளு காலங்காத்தால காமெடி பண்ணிட்டு இருக்காரு. என் பாடி பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸசைஸே பண்ணாத பாடிங்கிறது பார்த்தாலே தெரியுது. கை ஷேப் இருக்கா, காலு ஏதாச்சும் இருக்கா. இப்போ இதை விட ஷாக்கிங்கா வாட்ஸ்அப் தத்துவங்களை சொல்ற குழந்தை வருது. வந்ததுக்கு வழக்கம் போல ஏலியன் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அதிர விடுது. ஆமா, நீ மட்டும் நைட் 11 மணி வரைக்கும் படிச்சு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ற. அதனால நானும் பாடி இம்ப்ரூவ் பண்றேன். தாமு, இந்த நாய் இங்க இருந்து போக சொல்லி வெட்டு குத்து ஆகி போடு. எங்க அங்கிள் 9 மணிக்கு மேல படிக்க கூடாது, தூங்க போகணும், டாடி கண்டிஷன் போடுறாரு அங்கிள். அப்படியே சொன்னாங்க. சரி, நான் டாடி கிட்ட பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இதுக்கு மேல ஃபார்வர்ட் மெசேஜ்ல வர தத்துவம் ஒண்ணு நொறுக்கி வீசுது. அங்கிளுக்கு இன்னைக்கு எதுவும் டிப்ஸ் இல்லையா? எல்லாத்தை விட ரொம்ப வலிமை வாய்ந்த இதயம் தாயோட இதயம் தான் அங்கிள். அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தது அங்கிள் தாயோட இதயம். உன் படத்தை பார்த்ததுக்கு நாங்க தான்டா அப்படியா தேம்பி ஆளுன்னு நாய. ஒரு குழந்தைய போய் கிரிஞ்சாக்கி வச்சிருக்க. உலகத்துல எந்த குழந்தையாவது இப்படி சொல்ல மாட்டா 9 மணிக்கு மேல அப்பா படிக்க விட மாட்டேங்கிறாங்க. எந்த உலகத்துல வாழுது அந்த குழந்தை? அடுத்த கட்டமா ஹீரோயினை மீண்டும் வில்லன் நூல் விட அவ இவனை நோஸ் கட் பண்ண. நீ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை பக்கத்துல வச்சு நான் பக்குவமா பார்த்தேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நான் பேச மாட்டேன். என் செருப்பு தான் பேசுவேன். மீண்டுமா அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம், நீ மறக்கலாம் மாட்டி. நம்ம நார்த் இந்தியன் சுனில் வந்து வழக்கம் போல ஹீரோயினை பிக்கப் பண்ணி அந்த அற்புதமான ஸ்லாங்ல பேசுறாரு. அரே खुदा का कसम, நீ பர்ச்ச பண்ணு. உனக்கு என்ன பிடிக்கலன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிடு. கம் ஆன் ஜானி மம்மி பிளாக் கலர் செலவு பண்ணி எப்போ மேரே ஜெட்டே மேரே ஜன் ப்ராஜெக்ட் பண்றாங்க. அது பண்ணலாம், உனக்கு படிக்க தெரிஞ்சா படி. அப்போ இந்த வில்லன் காண்டில ரவுடிகளை ஏவி விட சம்பந்தம் இல்லாத இந்த நார்த் இந்தியனை பொலன்னு பொழக்கிறாங்க. அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம இந்த மக்கு ஹீரோ என்ட்ரியை கொடுத்து இந்த வடக்கனை காப்பாத்தி சந்திரி சாக்குல ஹீரோயின் அவன் முன்னாடியே கிஸ் அடிச்சிடறான். ஏண்டா படம் தொடங்கும் போது அவ்வளவு வசனம் பேசுன நல்ல மாதிரி என்ன அது நாய? அவன் ஆள் செட் பண்ணது உனக்கு எப்படிடா தெரியும்? பறந்து வர்ற பிளான் பண்ணி தானே வந்திருக்க. எரும மாடி வருவீங்களாடா? வீட்டுக்கு போன உடனே நம்ம நார்த் இந்தியன் ஒரு சல்லித்தனம் பண்றான். அந்த லேடி ஒரு இழுப்பாம் பாருங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லயே அது மிரண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். 3 2 1 0 ஷூட். அது ஹீரோயின் பார்க்க கேவலமா திட்ட எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி உழப்பிட்டு இருப்பான். வெக்கமாலடா உனக்கு?
எனக்கு ஒரு கை பிடிச்சிருக்கிறியே அவனுக்கு தமிழ் தெரியாதுமா, ஹிந்திலே திட்டும். சுனில் வெக்கம் நகி ஹே, வேலைக்காரி கை இழுக்குது. ஏய் வெக்கம் இல்லை உனக்கு, யூத் சொல்லிக்கிட்டு என் வீட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு, போனா வீட்டுக்கு கேளவா அப்படி திட்டுமா ஹிந்தியில். ஹிந்தி தெரியல, நான் சொல்லி தரேன். அவர் அப்படிதான் பேசுறாரு. ஹீரோ தத்துவம் பேசி ஹீரோயின் கிட்ட ஸ்கோர் பண்றேன்னு இஷ்டத்துக்கு மொக்கைய போட்டுட்டு இருப்பான். அதை பார்த்து இந்த பேய்க்கு ஹீரோயின் இன்ஸ்டன்டா மயங்குது. என்னடா ஜாதி காலைல எழுந்து காமிக்க முடியற ஜாதி. ஒரு நாள் மரம் ஏறி தேங்காய் பிடிக்க மாங்காய் பறிச்சா அவன் மரம் ஏற ஜாதி. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீ துவைச்சிருப்ப, நீ துவைக்கிற ஜாதி. வெளியே காலைல எழுந்து நீ கழுவுற பாத்தியா, அப்ப நீ கழுவுற ஜாதி. நம்மள கீழ் ஜாதி. ஏன்னா போய் போய் ஜாதி ஜாதி அடிச்சுட்டு இருக்கீங்க. நீ நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு இளைஞன் நினைச்சானா இந்த இந்தியா சீக்கிரமே நீ நினைக்கிற மாதிரி நினைச்சா விட்டுரு, நீ நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு இளைஞ எல்லாம் பேசாத சரியா? ஆல்ரெடி கட்டுப்புல இருக்கு, போங்க வீட்டுக்கு எல்லாரும். மீண்டும் இது பேசுறது எனக்கே அலுப்பா தான் இருக்கு. இருந்தாலும் பார்க்கக்கூடிய நேயர்களும் மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக ஐஸ்கிரீம் அதிகாரிக்கு பைத்தியம் முற்றி விட்டது. கட்டு வச்சு வந்தா அடுத்த நாளே மீண்டும் ஸ்கோரிங்க போடுறான். யாருக்கு அட்வைஸ் பண்ற மண்டைய பாருங்க சார், இப்பதான் காதலிக்கிறாரா? என்ன சார் நீங்க ஒரு தாத்தாவை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு எல்லாம் தப்பு தப்பாவே இருக்கு இந்த படத்துல. ஒரு தாத்தாவை பிடிச்சி அடிச்சு போட்டு இன்னும் நீ காதலிக்கலையா, காதலிக்கா கல்யாணம் பண்ணாத, கல்யாணம் பண்ண என்ன மாதிரி காதலிக்காமல இரு அப்படிங்கிறீங்க. ஐயோ எத்தனை வாடிதான் சொல்லுவேன் அந்த தாத்தா உனக்கு என்ன கேவலம். அதான் இந்த மொக்கையான டைலாக்கு இது ஈஸியா மடியுது. டேய் கிழட்டு பயலே, ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை கூப்பிட்டு துப்பட்டாக்கு ஏதோ சொன்னி இல்ல, இப்ப ஹீரோயினை கூப்பிட்டு சொல்றா பாப்பா. டேய் காதுங்க காதா சவுட்டு நாயே, டேய் அங்க ஒரு தாத்தாவை பிடிச்சி ராக்கி பண்ணிட்டு இருக்கேடா பாரதேசி. இந்த அம்மாவும் ரொம்ப பேசிச்சே, இப்ப என்னம்மா உங்களுக்கு ஒரு சட்டம் வேற உங்களுக்கு ஒரு சட்டமா? எந்த ஊர்லமா இந்த தண்டி புக் எடுத்துட்டு காலேஜ் போறாங்க? டிக்ஷனரி அது புக் வச்சிருக்காங்க. சரி இப்ப பென் பென்சில் எல்லாம் எங்க இருக்கு? பேக் ஒன்று தொங்குது. எங்க தொங்குது? ஹீரோயினுக்கு இல்லையே. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். இப்போ நம்ம ஹீரோயின் நடுராத்திரியில இந்த ஸ்கோரிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நினைச்சு உருகி ஒரு சாங்குக்கு போகுது. நம்ம ஆளு இன்ட்ரோ சாங்கே ஆடாம மழுப்பிட்டு இருந்தாரு. இது டூயட் சாங், வேற யாரையும் ஆட வைக்க முடியாது. ஸோ ஏதோ காப்பிரைட் வந்துருச்சு. பாட்டு சார் இப்போ அந்த லாலா கடை அக்கா இப்படி ஆடுறாங்களே, இப்போ உங்களுக்கு கண்ணு தெரியலையா? இப்போ வசனம் பேச மாட்டீங்களா? படத்தில் மட்டும்தான் சார் நான் ட்ரெஸ்ஸை பற்றி பேசுவேன், பாட்டில் நோ பேச மாட்டேன், நான் பேசவே மாட்டேன். ஏங்க யாருங்க இவர் குறுக்க முத காலேஜுக்கு வந்தீங்களே அப்போ என்ன சொக்கா போட்டிருந்தாரோ அதே சொக்காவை போட்டுட்டு அந்த தாத்தா மறுபடியும் வந்திருக்காருங்க. அதே சொக்காங்க, அவர் இங்கேயே சுத்திட்டு இருக்காரு போல இருக்கு. வீட்டுக்கு போற அட்ரஸை மறந்துட்டு யார் அவரை யாருன்னு பார்த்து பைசல் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க சார். இவர் செலவு சுருக்கமா ஆள் தானே, அதனால ஒரே சட்டையை போட சொல்லி ஒரே சொக்கையை போட்டா காலேஜுக்கு வருவாங்க. முடிஞ்சதும் இந்த கிழமை சக்சஸ்னு ஓடி வர்றான். கேட்டா இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல செலக்ட் ஆயிட்டேன்டா. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. வில்ல இதுக்கு செலக்ட் ஆகாம அவமானம் ஆயிருச்சான். இப்போ பாருங்க பஞ்ச தெரிக்க விடுவாரு. காலேஜ்ல வினோத் ஒருத்தன் செலக்ட் ஆயிட்டான். விளையாட்டு உலகத்துல ஆடியன்ஸா இருந்திருக்கேன், சினிமா உலகத்துல ரசிகனா இருந்திருக்கேன், ஆன்மீக வாழ்க்கையில பக்தனா இருந்திருக்கேன், அரசியல் வாழ்க்கையில தொண்டனா இருந்திருக்கேன். அந்த வினோத்தோட நிஜ வாழ்க்கையில நான் தான் வில்லன்.
நம்ம ஹீரோ இவ்வளவு நாள் ஸ்கோர் பண்ணதுல இந்த லாலா கடசாரி ப்ரொபோஸே பண்ணிரும். என்னைக்காவது ஒரு நாள் என்னை ஏத்துப்பீங்கன்ற நம்பிக்கையில காத்துட்டு இருப்பேன். அண்ணன் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுவாரு. இப்ப கிளம்ப காத்து வரட்டும். உங்க வீடு தெரிஞ்சா பாபு போட்டு வந்திருக்கேன். பாபு போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளிய போட்டு ஆகி வரா. ஆர்தேஷ் நாய். நம்ம ஆளுக்கு உடனே சச்சின் பிஜிஎம் மாதிரி ஒன்னு போட்டு ஃபீலிங்க காட்டுறாங்க. ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் நடந்து வர்றதுக்குள்ள வில்ல அணைய கட்டி காம வளைய வைக்கிறான். நான் பார்த்த உடனே படுக்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க. ஆனா உன்ன மாதிரி ஒரு பத்தினிய அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அதுக்கப்புறம் மிச்ச மீதியை பார்த்தா தாண்டி ஏன் ஆத்மா சாந்தி அடையும். இந்த ஹீரோ கரடி சிவ பூஜையில பூந்து நச்சுன்னு ஒரு பஞ்ச போட்டு கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டே இருக்கான். வேண்டாம் அப்ப எனக்கு வேணுடா. வில்ல நேரா பவர் ஸ்டார் வீட்டுக்கு வந்து ஒரு பிட்ட போடுறான். இவ்வளவு வசதி வாய்ப்புகளோட வளம் வர ஒரே வாரிசான என்ன விட்டுட்டு இவனுக்கு பின்னாடி நிக்கிறதெல்லாம் ஒரு வசதியா? ஒண்ணுமே இல்லாதவங்களோட ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா உங்க பொண்ணு. உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன். என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டாங்க. இது நம்பி உடனே பொண்ணை இப்போ இவனுக்கு கூட்டி கொடுக்க ரெடி ஆயிருவான் பவர். ஓடி போ. அவனே ஒரு நாளைக்கு ரூம் நீ யாருடா? அந்த வடக்கு நண்பர் எங்க எங்க அவன்? ஹீரோ முத்தம் கொடுத்து ஓடிட்டானா? இது குடும்பமா என்னடா? அடுத்த கட்லயே நம்ம பவர் இந்த பஸ்கட் மண்டைய வீட்டுக்கு வந்து பார்ட்டிங்கிற பேர்ல ஒரு எப்ஸ்டீன் ஃபைல்ஸையே கிரியேட் பண்ணிட்டு இருப்பான். போடணும் அங்க இருக்கிற எல்லாரையுமே போடணும். மொத்தம் எல்லாரையுமே போடணும். கட் பண்ணி ஓபன் பண்ணா சச்சின் பிஜிஎம் மாதிரி ஒன்ன போட்டு நம்ம தளபதி மாதிரியே பார்க்ல நடந்து வர்றாராம். மூஞ்சிய பார்க்க வெறி வருது. அந்த பொண்ணு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்த உடனே நம்ம இமீடியட்டா ஒரு மேரேஜ் போட்டே ஆகணும் அப்படிங்குது. ரொம்ப நேரம் ஆகாது. உன் கட்டுல தாளிக்கிட்டு எங்க அப்பா அம்மா முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு. படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் உன்னை கையோட கூட்டிட்டு போய் எங்க அப்பா அம்மா முன்னாடி. அப்போ உனக்கு 80 வயசு ஆயிருமே. இந்த 6 மந்த்ல எனக்கு எவ்வளவு ப்ரப்போஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? லவ் ப்ரப்போசல், செகண்ட் மேரேஜ், டிவோர்ஸஸ் எல்லாருமே. கல்யாண பேச்ச நைஸா உழப்பி விட்டுட்டு நீ மூட் அவுட்ல இருக்க, ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலான்னு கூட்டிட்டு போய் நீ மூட் அவுட்ல இருக்க, ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம். பேன் பாக்குறீங்க? ஹீரோயின் லவ் மேட்டர் வில்லன் பவர் ஸ்டார் கிட்ட போட்டு கொடுக்க ஹீரோயினா ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ துயரத்துல வாடுறாரு. சோ ஃப்ரெண்டு கிட்ட போனை கொடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க சொல்றான். பயப்படாத, பயந்த காதலிக்க கூடாது. இந்த உலகமே எடுத்தாலும் நம்ம காதல் ஜெயிக்கும். அதான் உண்மையான காதல். ஆனா டக்குன்னு நம்ம பவர் வந்து போனை தூக்கி வீசி பல்பு கொடுக்குறாரு. நீ தைரியமா? நான் பாத்துக்குவேன். வரதே நாய. நல்லா ஏசுங்க பவர். இப்போ இவங்க எப்படி ஒண்ணு சேர போறாங்க? இப்போ பொண்ணை தூக்கலான்னு பைக்கை எடுத்துட்டு ஸ்பீடா வர்றதா நினைச்சிட்டு உருட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. வேகமா போயா விளங்கும்டா நாரப்பயல. அந்த பொண்ணு அப்போவே கல்யாணம் பண்ணலன்னு சொல்லிச்சு. அப்ப ஏதோ படிச்சு கிழிக்கிறேன்னு வசனம் எல்லாம் பேசிட்டு அதை கூட்டிட்டு போய் கிஸ் அடிச்சுட்டு இப்ப பொண்ணை தூக்க போயிட்டு இருக்கான். அப்ப சொன்ன டைலாக் இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க படிக்கலாம், நான் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் படிப்பை இடையில நிப்பாட்டினா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அவங்க படிக்கல, அதனால நான் படிக்கணுங்கிறதுக்காக சாகு வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பியா? சாப்பிட்டு போட்டு டிகிரி வாங்கிட்டு வீட்டுக்கு போடா வெண்ண. இது தாத்தா பைக்ல வந்துட்டு இருக்க. பவர் கூப்பிட்டு வில்லனுக்கு சொல்ல அவன் அடியாளோட ஜீப்ல வந்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுறது ஹீரோ. வந்த உடனே நம்ம பவரோட பவரை பாருங்க. நீ எதுக்கு இங்க வந்த? அலெக்ஸ் நந்திரீங்க மேல இருக்க. சாத்துற மங்கி நீ எதுக்குடா இங்க வந்து? நந்தினி இந்த தாத்தா கழுத்தை நசிக்கிற அளவுக்கு நீ வீக்கா இருக்கீங்க.
மேல போய் இவங்க கொஞ்சிட்டு இருக்க வில்ல என்ட்ரி கொடுக்க, வழக்கம் போல காமெடி ஃபைட் நடக்க, கிளைமேக்ஸ்ல பெரிய ட்விஸ்ட். இந்த பஸ் வில்ல ஹீரோயினை கத்தியில குத்த வர, இந்த ஹீரோ கௌசிக் மாதிரி குறுக்க வந்து அண்டை கொடுக்க, வில்ல கத்திய உள்ள விட்டு குடல அப்பாடா கொல்லுங்க சார் அவனை. நம்ம ஹீரோ ஆய் வர்ற மாதிரி ஒரு அட்டகாசமான எக்ஸ்பிரஷன் கொடுக்கிறாரு. என்ன அர்ஜென்ட்ரா, 2 நாளைக்கு ஒருக்கா ஒரு மனுஷன் போனா எப்படா வாழ்றது? வயிற்றுல இருந்து நிறைய தக்காளி சட்னி வரும். ஆம்புலன்ஸுக்கு பட்ஜெட் இல்லாம பழைய அம்பாசிடர் கார்ல தோலை சாய வச்சு கூட்டிட்டு வருவாங்க லாலா கடை சாந்தி. இப்போ பார்த்தா ஒரு சூட்டு ரத்தம் கூட இருக்காது. பெர்ஃபெக்ட்டா துவைச்சு அயன் பண்ணி போட்டு ஸ்ட்ரக்சர்ல வச்சு கூட்டிட்டு போய் வழக்கம் போல டைரக்டா ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் வெளியே வந்து பதட்டமா இருக்காங்களாம். அப்போ டாக்டர் வந்து ஒரு பெரிய பாம்பை தூக்கி போட்டுறான். ஏற்கனவே அவருடைய கிட்னி அவருக்கு தானமா கொடுத்துருக்காரு. இருக்கிற ஒரு கிட்னிலையும் கத்தி பட்டு ரொம்ப ஆழமா பாதிச்சு. உண்மையிலே வயசானது தானா? ஏற்கனவே அழுகி போய் ஒரு கிட்னி சரி இருக்கு, கிட்னியை தானம் வர பண்ணியிருக்காரா? வயசானவங்க கீழே விழுந்தா, இந்த வயசான காலத்தில் கீழே விழுந்தா அதோட அவங்க அப்படி நடக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு கதை இருக்குல்ல, அது மாதிரி தான் வயசான காலத்தில் குத்துப்பட்டா ஆப்ரேஷன் எல்லாம் உடம்பு தாங்காது. சரி என்ன பண்ணுவோம், இவ்வளோ நேரம் பண்ண அலப்பறைக்கு கொண்டுருங்க. இவரோட ஒரு கிட்னியை தானம் பண்ணிட்டாராம். மீதி இருந்த அந்த ஒரு கிட்னில தான் இப்போ கத்தியை விட்டு கிண்டி சட்னி ஆக்கிட்டாங்களாம். இதுல அவங்க அப்பா வந்து மிலிட்டரி ரேஞ்சுக்கு பில்டப் பண்றாரு. என்ன நடந்துட்டு செருப்பு பிஞ்சு போகும். படிக்காம அரிப்படுத்து சுத்தி கிட்னியை பறி கொடுத்துருக்கான். இதெல்லாம் ஒரு பெருமையா? நெக்ஸ்ட் அந்த குட்டி பொண்ணு வேற வந்துரும். இப்போ என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சொல்லி போட்டோம், நீ கவலைப்படாதே. இவனே ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம். இவனுக்கு எலிவேஷனை பாருங்க. ஏமா லூசா நீ? பல பேருக்குலாம் வாழ்க்கை கொடுக்க முடியாது, சட்டத்தில் இடம் இல்லம்மா. இதுக்குமே சாகட்டும். நல்லா வருது, சொல்ல முடியல. அப்பவும் ஏதாவது பேசி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்றாங்க. வாழ்ந்து முடிச்சவனா மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. உலகத்தோட பெஸ்ட் எண்டிங் இந்த படத்துல தான். அப்பா செத்து தொலை. மூச்சுக்கு 300 தடவை எங்களை மாதிரி யூத்துக்கு நல்லது, யூத்துக்கு நல்லதுன்னு சொல்லியே யூத்துக்குமார் படம் முடிகிற வரைக்கும் கூட உன்னால உயிர் சுசுறு வாழ முடியல. பார்த்தியா, போய் பேசலாம், ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. வில்ல என்னன்னா, நீ பேச்சின பேச்சுக்கு உனக்கு ஆகணும்டா. பட்டம் முழுக்க ஒத்த கிட்னியை வச்சுக்கிட்டு நீ பண்ணுன அலும்பு யாருக்கு தானம் பண்ண? உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் சார். பாய்.